ஹலோ. இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, அதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் சிஸ்டம். A control system is a system which provides a desired response by controlling the output. ஸோ ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம், அவுட்புட் அதுக்கு நார்மலாக ஒரு சிஸ்டம் நம்ம இன்புட் கொடுத்தா அவுட்புட் அதை போதும். அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, வேறு அவுட்புட் அதை வைக்கிறது, வேறு டிசைட் அவுட்புட் அதை வைக்கிறது. டிவி எக்ஸாம்பிள். டிவிங்கிற சிஸ்டத்தை நம்ம கையால் மெக்கானிக்கலாக தான் இன்புட் கொடுக்குறோம். ஆக்சுவலாக அந்த பட்டன் ப்ரெஸ் ஆகுது. நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம வால்யூம் பட்டன் இருக்குது. ஸோ அது வால்யூம் ப்ளஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி சேனல் மாற்றணும். ஸோ அந்த என்டையர் ரிமோட்டே கண்ட்ரோல் சிஸ்டம். அவுட்புட் டிவைஸ் வந்து அந்த டிவி மானிட்டர். இன்புட் வந்து நம்ம கையால் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் கண்ட்ரோல் சிஸ்டம். ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இன்புட்டை வேரி பண்ணுறது மூலமாக ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி அவுட்புட் நமக்கு தேவையான அவுட்புட்டாக இருக்கிறது தான் கண்ட்ரோல் சிஸ்டம். எக்ஸாம்பிள் டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் சிஸ்டமும் ஒரு எக்ஸாம்பிள் தான். டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் சிஸ்டம் நார்மலாக டிராஃபிக் லைட்டில் வந்து 3 சிக்னல்ஸ் இருக்கும். ரெட்டு, எல்லோ, க்ரீன், அதுமாதிரி 3 சிக்னல்ஸ் இருக்கும். ஸோ மூணுத்தில் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சீக்வன்ஸ் ஆஃப் இன்புட் சிக்னல்ஸ் அப்ளேட் கண்ட்ரோல் சிஸ்டம். நான் வந்து ஒரு இன்புட் சிக்னல் கரெக்டாக நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுப்பேன். அந்த நேரத்தில் அதுக்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட் ஆகும். இப்போ நான் வந்து வண்டியெலாம் ஸ்டாப் ஆகணும், அட் அ பர்டிகுலர் பாயிண்டில் ஸ்டாப் ஆகணும்னா அதுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பேன். ஸோ அதுக்கு அவுட்புட் ரெட் வரும். வண்டியெலாம் போகணுன்னா க்ரீன் கொடுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி சிக்னல் கொடுப்பேன், க்ரீன் கலர் அவுட்புட் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்புட் த அவுட்புட் சேஞ்சஸ். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் டிராஃபிக் லைட்டு கண்ட்ரோல் சிஸ்டத்தோட கிரேட் எக்ஸாம்பிள் தான். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம். கண்ட்ரோல் சிஸ்டம் பல வகையில் பல விதமாக கிளாஸிஃபை ஆகுது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் வந்து கண்டினியூஸ் டைம் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் டிஸ்க்ரீட் டைம் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கண்டினியூஸ் டைம் கண்ட்ரோல் சிஸ்டம்னா கண்டினியூஸ் சிக்னல்ஸை வச்சு டீல் பண்ணுற கண்டினியூஸ் சிக்னலை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ப்ராசஸ் தான் கண்டினியூஸ் டைம் கண்ட்ரோல் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் வேவ் வருது. அந்த சைன் வேவோட ஆம்ப்ளிடியூட் நான் மாற்றுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதோட ஃப்ரீக்வன்சியை மாற்றுறது. ஸோ மாதிரி கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸை நான் டீல் பண்ணுறேன். கரண்ட் ஆர் வோல்டேஜஸ் அதுவும் சைன் வேவ் ஃபார்மில் வரும்ல, ஏசி ஃபார்மில். ஸோ அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரீட் டைம் கண்ட்ரோல் சிஸ்டம். டிஸ்க்ரீட் சிக்னல்ஸ் எல்லாம் அது மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. ஆஸ் பர் கண்டினியூஸ் மாதிரி அப்படியே டிஸ்க்ரீட்டை பண்ணால் அதுக்கு டிஸ்க்ரீட் டைம் கண்ட்ரோல் சிஸ்டம். இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, SISO கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் MIMO கண்ட்ரோல் சிஸ்டம். SISO கண்ட்ரோல் சிஸ்டம்னா ஒரு இன்புட்டு ஒரே ஒரு அவுட்புட் தான், ஜஸ்ட் ஒன் இன்புட் ஒன் அவுட்புட் தான். MIMO வந்து மல்டிபிள் இன்புட்ஸ் அண்ட் மல்டிபிள் அவுட்புட் கண்ட்ரோல் சிஸ்டம். டிராஃபிக் லைட் MIMO தான். 3 இன்புட் கொடுக்குறேன், ஒரு வாட்டி இந்த சிக்னல், இன்னொரு வாட்டி இந்த சிக்னல், இன்னொரு வாட்டி இந்த சிக்னல். அவுட்புட் வந்து 3 விதமாக வருது, இதுக்கு இது அதுக்கு அதுன்னு. ஸோ 3 அவுட்புட் வருது. ஸோ அது வந்து MIMO சிஸ்டம். SISO சிஸ்டம்னா சிம்பிள் லேம்ப் கூட வச்சுக்கலாம். நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன், அங்கே லேம்ப் எரியுது, நடுவில் அதுவும் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனல் கிளாஸிஃபிகேஷன் ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் க்ளோஸ் லூப். ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்னா அவுட்புட் இஸ் நாட் ஃபெட் பேக் டு த இன்புட். ஸோ த கண்ட்ரோல் ஆக்ஷன்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டிசையர்ட் அவுட்புட். அதாவது டயக்ராம் பார்த்தா தெரியாது. ஸோ இங்கே இன்புட் கொடுக்குறோம், கண்ட்ரோல் ஆகி அது அவுட்புட் வருது, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு. இந்த அவுட்புட் வந்து மறுபடியும் இங்கெல்லாம் இன்புட்டுக்கெலாம் போகல. ஏன்னா an input is applied to a controller and it produces an actuating signal or controlling signal. This signal is given as an input to a plant or a process which is to be controlled. So the plant produces an output which is controlled. The traffic light control system which we discussed earlier is an example of open loop control system. So open loop control system na just ஒரு இன்புட் கொடுக்குறோம், இன்புட் கொடுக்கறதுக்கு அது கண்ட்ரோல் சிக்னல் பாஸ் பண்ணி அந்த வேலையை மட்டும்தான் முடிக்கிறதே தவிர அடுத்த வேலைக்கு ப்ரீவியஸ் அவுட்புட்டை எடுக்கலை. அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணியே இல்லை. அவுட்புட்டை ஃபீட்பேக் எடுத்து மறுபடியும் அமைச்சு அப்படிலாம் பண்ணல. டைரெக்டாக இன்புட் போகுது, வேலை நடந்து அவுட்புட் மட்டும்தான் வருது. இப்போ க்ளோஸ் லூப் இன்னொரு டைப். க்ளோஸ் லூப் வந்து அப்படி கிடையாது. ஃபீட்பேக் இருக்குது, நம்ம அவுட்புட்லேருந்து ஃபீட்பேக் எலமெண்ட் மூலமாக பாஸ் பண்ணி அதை வந்து மறுபடியும் இன்புட் கூட சேர்ந்து எதர் டிடெக்டர் மூலமாக மறுபடியும் அதை புது சிக்னலாக உள்ள அனுப்போம்.
தெளிவாக பார்க்கலாம் அதை. In closed loop control system, output is fed back to the input. So the control action is dependent on the desired output. So output depend பண்ணி தானே இருக்குது. Output is fed back to the input. So அப்போ output depend பண்ணி தான் input இருக்கும் due to the presence of feedback element. feedback element இல்லைன்னா ரெண்டுத்துக்கும் டிபெண்டன்சி தேவையில்லை. The error detector produces an error signal which is a difference between the input and the feedback signal. ஸோ இது இன்புட் சிக்னல், இது வந்து அவுட்புட்லேருந்து ஃபீட்பேக் எலமெண்ட்டு போயிட்டு அதுலேருந்து ஃபீட்பேக் சிக்னல். எரர் டிடெக்டர் என்ன பண்ணணும்னா ப்ரொடியூசஸ் அண்ட் எரர் சிக்னல் இட்ஸ் a difference between input and feedback. இன்புட் சிக்னலும் ஃபீட்பேக் சிக்னலோட டிஃபரன்ஸ் அது மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணுது, எரர் டிடெக்டர் அனுப்புது. The feedback signal is obtained from a block feedback elements. By considering the output of the overall system as an input to its block, instead of the direct input, the error signal is applied as an input to a controller. First time input signal நார்மலாக கொடுத்துட்டு அது கண்ட்ரோலர் போது, கண்ட்ரோல்லேருந்து பிளான்ட்டுக்கு போது, பிளான்ட்லேருந்து அவுட்புட் வந்து அவுட்புட்லேருந்து ஃபீட்பேக் எலமெண்ட் போய் ஃபீட்பேக் சிக்னல் நெக்ஸ்ட்டு அடுத்த சைட்லேருந்து இன்புட் மட்டும் போல் ஃபீட்பேக்கும் சேர்ந்து அதோட டிஃப்ரென்ஸ் தான் போயிட்டு இருக்குது. இதுதான் க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். இது எப்படின்னா சில சமயம் வந்து நம்ம கண்ட்ரோல் சிக்னல் அனுப்போம், ஒரு டிசைடு வேல்யூ வச்சுருப்போம், ஒரு 5, இப்போ சைன் வேவ் வந்து 5 பீக் வேல்யூ 5 to 5 ஆம்ப்ளிடியூட் ஆகணும்னு நம்ம நினைப்போம். ஆல்ரெடி இது 10ல் இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் சிக்னல் நார்மலாக ஓப்பன் லூப்பில் அனுப்பும்போது அது சம்டைம்ஸ் லாங்காக ஏதாவது வேல்யூ வரலாம். ஸோ நம்ம ஃபீட்பேக் அனுப்புறது மூலமாக அது மறுபடியும் இது பண்ணும். ஃபீட்பேக் அனுப்புனா இப்போ எனக்கு 5 வரணும், ஆனால் 7.5 தான் ஆகிருக்கு. ஸோ இப்போ அவுட்புட் என்ன காட்டும், 7.5. அப்புறமா இன்புட் நீ என்ன அனுப்புற, அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு இது இன்னும் சரியாகலன்னு சொல்லி அது மறுபடியும் அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும் till it reaches to correct value. ஸோ இதுதான் க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓப்பன் லூப்பில் அதான் கண்ட்ரோல் ஆக்ஷன்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டிசைட் அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணி கிடையாது, இண்டிபெண்ட். ஆனால் க்ளோஸ் லூப் டிபெண்ட் ஆகிருக்கும். ஃபீட்பேக் path is not present, feedback path is present. These are called as non-feedback control system. These are called as feedback control systems. Easy to design open loop. ஏன்னா ஒன்றுமே இல்லை, இன்புட் சிக்னல் அனுப்பணும், கண்ட்ரோலர் அவுட்புட், அவ்வளோதான். மூணே டிவைஸ் தான். க்ளோஸ் லூப்புக்கு நாட் ஈஸி டு டிசைன், ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபீட்பேக் நீ பாஸ் பண்ணுற. ஸோ ஃபீட்பேக்னால ஓப்பன் லூப் வந்து எக்கனாமிக்கல், ஜஸ்ட்டு 3 பார்ட்டோட காஸ்ட் கம்மி. ஆனால் ஃபீட்பேக் சேரும்போது காஸ்ட் இன்னும் அதிகமாகுது. ஸோ அதனால் காஸ்ட்லியே. ஓப்பன் லூப் பின்னாக்குது, அதை நான் சொல்லலை. சில டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது அது உள்ளே இருக்க ஏதோ சம்திங் எதாவது 7.5 ஆச்சுன்னா, ஸோ நீ 5க்கு 7.5 2.5 எதாவது வருது. ஸோ அது வந்து ஓப்பன் லூப் நடக்கும். ஆனால் க்ளோஸ் லூப் வந்து கரெக்டாக அது வரைக்கும் அது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ க்ளோஸ் லூப் இஸ் மோர் அக்யூரேட் தென் ஓப்பன் லூப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கண்ட்ரோல் சிஸ்டத்தோட கிளாஸிஃபிகேஷன், வாட் இஸ் பேசிக் இன்ட்ரடக்ஷன் இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ கண்ட்ரோல் சிஸ்டம் சம்மந்தமாக வரும். தேங்க்யூ.